மடப்புறம் கோயில் அருகே நடைபெற்ற நகையை இழந்ததாக ஒருவர் தந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தம்பி அஜித் அவர்கள் 2 நாள் விசாரணைக்கு பிறகு அவர் இறந்த ஒரு துயரமான செய்தி. சம்பவம் நடந்த நேரத்தில் நான் அப்பொழுது உள்ளூரில் இல்லை. குறிப்பா என்னுடைய கூட்டுறவுத்துறையின் சார்பில் டெல்லியில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சருடைய அனுமதியோடு நான் சென்றிருந்தேன். நேற்றுதான் மதியம் நான் இங்கு வர முடிந்தது. ஆக நான் டெல்லியில் இருந்தாலும் இங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இருந்தேன். அதைப்போல வந்தவுடன் நேரடியாக நானும் இங்கே வந்து அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினேன். இந்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தாருக்கு, அவருடைய தாயாருக்கும் அவருடைய அஜித்துடைய தம்பிக்கு நவீனுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வந்து நானும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பற்றியெல்லாம் சொன்னோம். அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் இருவரிடத்திலும் அவர்கள் பேசி அவர்களுக்கு ஆறுதலாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி தந்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசின் சார்பில் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அந்த மகனை இழந்த தாய்க்கும் சகோதரனை இழந்த அந்த தம்பிக்கும் ஒரு ஆறுதலாக நவீனுக்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களிடத்திலும் அதே போல மாவட்ட ஆட்சியரிடத்திலும் உத்தரவிட்டு தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும், போக போக நல்ல வேலை கிடைக்கும். அந்த பணியாணையை இப்பொழுது தம்பி நவீனத்தில் வழங்கி இருக்கிறோம். அவரும் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார்.